விஷயமே இல்லை, அதுல இல்லாத விஷயமே இல்லை. சரி, இப்ப தமிழை எப்படி நீங்க சுவாசிக்கணும், மூச்சாக எப்படி சுவாசிக்கணும்? உலகத்திலேயே ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போனா மருத்துவம் பார்க்காமலே உடல் நலம் குணமாயிடுமா நோயாளிகளுக்கு? அந்த நாடு எந்த நாடுன்னு சொல்ல முடியுமா? உலகத்துல ஒரு நாடு இருக்குது, அதனுடைய இயற்கை சூழலால அங்க போனாக்க மருத்துவம் பார்க்காமலே உடம்பு நல்லாயிடுமா? எந்த நாடு தெரியுமா? சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து இயற்கை வளம் மிக்க இடம், நல்ல நல்ல அருமையான காற்று, அருமையான சூழல். அது மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு, பக்கத்து மாநிலத்துல கேரளத்துல, தெரியுமா? அண்மையில் அங்க பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல உயிர்கள் சேதமாச்சு. செய்தியெல்லாம் அப்பப்ப பாருங்க, செய்தி பாருங்க. வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டுதா? அந்த வயநாடு மிக அருமையான இயற்கை சூழல் மிக்க இடம். அங்க போய் இருந்தாக்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குது, மருத்துவம் பார்க்காமலே உடம்பு சரியாயிட்ட மாதிரி இருக்கு. இது நான் அனுபவிச்ச உண்மை, அதனால சொல்றேன். ஆக அதை போல நல்ல தமிழ் நூல்களை கற்று, நல்ல தமிழ் பாடல்களை படித்து, நல்ல தமிழ் பாடங்களை படித்து, அதை சுவாசித்து நம்மை என்ன பண்ணக்கூடாது? நம் உடலில் எந்த நோயும் வேற நோய் வந்துடாம நல்ல ஆரோக்கியமா நம்மளை வச்சுக்கணும்னா தமிழை சுவாசியுங்கள். நான் சொல்ற நோய் உடலுக்கு வரும் நோய் அல்ல, மனதுக்கு வரும் நோய். சின்ன சின்ன கதைகளை நல்லா படிக்கணும். திருக்குறள் படிங்க, தயவு செய்து திருக்குறள் படிங்க. திருக்குறள் பத்தி ஒரு பெருமையை சொல்லணும்னா, திருக்குறளுக்கு ஒரு பெருமை என்னன்னாக்க, உலகத்தின் பேரறிஞன் லியோ டால்ஸ்டாய், அந்த லியோ டால்ஸ்டாய் மகாத்மா காந்தி அவரை குருவா ஏத்துக்கிட்டார். நம்ம தேசத்துக்கு தான், நாம தந்தையா ஏத்துக்கிட்டு இருக்கோமே, தேச தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அந்த லியோ டால்ஸ்டாய் குருவா ஏத்துக்கிட்டார். மகாத்மா காந்தி அவரை குருவா ஏத்துக்கிட்டார். அவருடைய கருத்துக்களை பார்த்துட்டு கடிதம் எழுதுறார், காந்தியடிகள் கடிதம் எழுதுறார். யாருக்கு? டால்ஸ்டாய்க்கு எழுதுறார். மிகச்சிறப்பான கருத்துக்களை சொல்கிறீர்களே, இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது ஐயா என்று கடிதம் எழுதுகிறார் காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு. அப்ப டால்ஸ்டாய் எழுதுறாரு, இந்த கருத்துக்கள் எனக்கு எங்க இருந்தும் கிடைக்கல, உங்க நாட்டில இருந்துதான் கிடைக்குது. உங்க நாட்டில் தமிழகம் என்ற பகுதியில் வள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்துதான் நான் இந்த கருத்துக்களை எடுக்கிறேன். அப்பக பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் படிச்சுட்டாரு, ஆனா தமிழில் படிக்கணும், தமிழ்லயே திருக்குறளை படிக்கணும், அதான் என்னுடைய ஆசை என்று யார் சொன்னது? யார் சொன்னா? தேசப்பிதா காந்தியடிகள் சொன்னார். அப்ப நம்ம தமிழுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்கு, திருக்குறளுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்குது. சரி, இப்ப நாம யாரை பார்த்து பார்த்தோம்? பொன்முடியாரை பார்த்தோம், ஒக்கூர் மாசாத்தியாரை பார்த்தோம். ஏன்னா நம்ம போக வேண்டிய பாதையை விட்டு விலகக்கூடாது. அது உங்க பாதையில சொல்லணும்னா ட்ராக் மாறக்கூடாது. அப்படி சொன்னா புரியும். ட்ராக் மாறாம போகணும்னா புரியும், நம்ம ட்ராக்ல நாம போய்கிட்டே இருக்கணும்னா புரியும். ஆனா நம்ம பாதையில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும்னா சரியா? இது உங்க தப்பு இல்ல, நான் சொல்றேன். ஆடவர் கடமையை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அவங்க, ஒரு 4 வரி. கவனிங்க. போர் அடிக்குதா? நான் உங்களை சிரிக்க வைக்க வரவில்லை, நிச்சயமாக சிந்திக்க வைக்க வந்திருக்கிறேன். என்னுடைய கடமை உங்களை சிரிக்க வைப்பதல்ல. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. புன்னகை வேணும், சிரிப்பு வேணும். ஏன்னா உலகத்துல உயிர்கள்லயே மனிதன் ஒருத்தன் தான் சிரிக்க தெரிந்த மிருகம். வேற எந்த மிருகத்துக்கும் சிரிக்க தெரியாது. நாங்க சிரிக்க தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க, மிருகன்னு சொல்லிட்டீங்களே. நாம பின்னா மனிதனும் ஒரு மிருகம் தான்மா. 6வது அறிவு இல்லைன்னா இவனும் மிருகம் தான். இப்ப நிறைய பேர் மிருகமா தான் இருக்கான். ஆறாவது அறிவு இருக்கிறதுனாலதான் மக்கள், 6வது அறிவு இல்லைன்னா மாக்கள். கேட்டா என்ன ஐயா, சிரிச்சிட்டு சிந்திக்கட்டுமா, சிந்திச்சிட்டு சிரிக்கட்டுமா? அப்படி
சிரிக்கட்டுமா என்று கேட்டா. அந்த வகுப்புல கிட்டத்தட்ட 31 பெண்கள், அதிகமா பெண்கள் தான், 13 பசங்க தான் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி, பெண்கள் அதிகமா படிக்கக்கூடிய பகுதி அது. அதுக்கு நாங்க நிறைய வேலை செஞ்சோம். வீடு வீடா போய் 8ஆம் வகுப்புக்கு மேல நிறுத்திடாதீங்க, படிக்க வைங்க. 8ஆம் வகுப்பு முடிச்ச உடனே கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் வேலை செஞ்ச அந்த ஊர்ல 8ஆம் வகுப்பு எப்ப முடிக்கிறா, அந்த ஊர்ல பள்ளியோட 8ஆவதோட தான். 8ஆம் வகுப்பு முடிச்ச உடனே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு கடமை முடியும்னு நினைக்கிற பகுதி. அவங்கெல்லாம் நாங்க மறுபடியும் படிக்க வச்சு இன்னைக்கு அவங்களாம் 2 டிகிரி, நான் 1 டிகிரி தான் வாங்கியிருக்கேன். நான் 2 டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு என்னுடைய மாணவி என்னிடம் சொல்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் பிஎட் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது அவ பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறான். இளங்கலை கல்வியியல் 1ஆம் ஆண்டுல நான் சேர்ந்திருக்கேன். பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறேங்க ஐயா, நான் வகுப்புக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னான். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்பனா நான் உனக்கு ஜூனியர்மா, அப்பனா நான் உனக்கு ஜூனியர். ஐயா என்னங்க அப்படி சொல்றீங்க? நிஜமா தாண்டா, நான் இப்பதாண்டா 1ஆம் ஆண்டு போறேன், பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் தான் நான் போறேன், நீ செகண்ட் இயர் படிக்கிறிய, எத்தனை டிகிரி என்ன பண்றீங்க? எம்ஏ தமிழ் படித்தாங்க. யார் உன்னை எம்ஏ தமிழ் படிக்க சொல்றது? நீங்க தான். நான் எப்பமா சொல்றேன்? நீங்க பேசுறத கேட்டேன், நீங்க பேசுறத பார்த்தேன், உங்க வகுப்புல நீங்க பாடம் எடுக்கிறத பார்த்தேன், நானும் தமிழ் படிக்கணும் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் யான்னு சொல்றேன். அத போல உங்க ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறன் ஒளிந்து கிடக்கும், பல திறன்கள் ஒளிந்து கிடக்கும். நீங்க கண்டுபிடிக்கணும் அம்மா கிட்ட என்ன சிறப்பு, அது மாதிரி நான் வரணும் என்று உத்வேகம் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, எங்க இருந்தோம்? ட்ராக் மாறக்கூடாது. எங்க இருந்தோம்? ஔவையார், நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி ஆடவர்